வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பப்படுறது என்னன்னா, நீங்க எல்லாருமே வந்து எங்களோட செமினாருக்கு நீங்க ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி, ஆல்மோஸ்ட் இன்றைக்கு வந்து நவம்பர் 25ஆம் தேதி 11 மணி காலமே கனடால. இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 573 அதாவது 573 பீப்பிளுக்கு மேல எங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம 60% டிக்கெட் என்கூட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த வீடியோ நான் ஏன் குயிக்கா செய்யணும்னு விரும்புறேன்டா, இந்த வீடியோ வந்து சில ஆட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் கொஸ்டின்ஸ் கேட்டவங்க. எங்கள்ட்ட 15 நிமிஷம் வீடியோ தவிர்த்து உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி பார்க்காட்டி கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல நான் முதலே கான்வர்சேஷன் அனுப்பியிருப்பேன் ஒரு 15 நிமிஷம் வீடியோ. ஸோ அதையும் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பார்க்க விருப்பமா இருந்தா மட்டும் நீங்க வவுனியால இருக்கிற எங்க செமினாருக்கு வாங்க. இந்த செமினாருக்கான எக்ஸாக்ட் லொகேஷன் டிசம்பர் 10ஆம் தேதி டிக்கெட் வேர்டு ஆட்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். அது இல்லாத ஆட்களுக்கு சொல்லப்படாது இது. இந்த டிக்கெட்ஸ் வந்து அசிஸ்டியா வவுனியா நீங்க கான்டாக்ட் பண்ணா மட்டும் தான் இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கேனடா நம்பர் கால் பண்ணாதீங்க. இங்க இருக்கிற ஸ்டாஃப் யாருமே வந்து தமிழ் கதைக்க மாட்டேங்கிறோம். ஸோ நீங்க அசிஸ்டியா நம்பர் இது நம்பர் நான் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ல. இதை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டிக்கெட் நீங்க பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ அட்டாச் பண்ண உங்களுக்கு கால் பண்றதுக்கு ஈஸியா. நான் இந்த டிக்கெட்டை வந்து நீங்க இன் பர்சனா போய் பண்ணலாம் அசிஸ்டியா வவுனி ஆஃபீஸ்ல. அப்படி இல்லாட்டி நீங்க கால் பண்ணியும் நீங்க ஆன்லைன் மூலியமா பே பண்ணியும் பேங்க் மூலியமா பே பண்ணி டிக்கெட் பண்ணலாம். நீங்க அசிஸ்டியா வவுனியா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் பிரைசிங் சொல்லிடணும் என்னன்னு சொல்லிடணும். ஓகே. அது மட்டும் இல்லாம டிக்கெட்டுக்கு வந்து நீங்க குரூப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஎல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏஎல் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் ஏஎல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு படிக்க விருப்பமா இருந்தா முதல் வீடியோ முதல்ல பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களை அசிஸ்டியா வவுனியா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவை வந்து உங்களுக்கு டிக்கெட் பிரைஸ் வந்து உங்களுக்கு 50% உங்களுக்கு ஆஃப் தெரியும். அது இது வந்து முதல் 100 ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கு மேல எங்க தரையிலாது இது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி 40% டிக்கெட் தான் லெஃப்ட் ஓவரா இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணி இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்டா, இந்த செமினாருக்கு வரத்துக்கால மட்டும் உங்களுக்கு சர்டிபிகேட் தரப்படாது. அட்டெண்டன்ஸ்க்கு சர்டிபிகேட்ன்றது ஒன்றும் இல்லை. அது அஸ் யூஸ்லெஸ். பட் இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சர்டிபிகேட் தருவோம். அது மட்டும் இல்லாம கணக்காக கேட்டிருந்தா இந்த சர்டிபிகேட் வேலிட். எஸ், நாங்க வந்து கனடால ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் தான். நாங்க கனடா டொரண்டோல இருக்கிறோம். ஆனா எந்த நீங்க யூனிவர்சிட்டியோ டிகிரியோ டிப்ளமோ நீங்க எடுத்தீங்கனாலும் ஈவன் நெட்வொர்க்கிங் நீங்க டிகிரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வேலையாட்கள் என்ன அப்படின்னா சிசிஎன்ஏ இல்லாட்டி நெட்வொர்க் பர்சன் சர்டிஃபிகேட் செய்ய சொல்லி தேர்ட் பார்ட்டி எப்படி இருந்தாலும் ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்தான ஆகணும். அதே மாதிரி தான் இதுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கு காம்டிஐ செக்யூரிட்டி பிளஸ் இருக்கு, இல்லை சிஹெச் இருக்கு. ஆனா காம்டிஐ செக்யூரிட்டி பிளஸ்ன்றது ஒரு என்ட்ரி லெவலுக்கான சர்டிஃபிகேஷன். அதுவும் நாங்க எப்படி எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுவோம். டோன்ட் வரி. பட் இந்த செமினார் வந்து டிசம்பர் 13ஆம் தேதி இன் பர்சன் லைவா வவுனியா நடக்கும். இது வந்து ரெக்கார்டிங் கிடையாது. இதுக்கு செமினார் வராட்டி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஆனா நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த கோர்ஸ்ல முழு ஃபீஸை மாசம் மாசம் கட்டி ஆகணும். இந்த கோர்ஸ்ல முழு ஃபீஸ் வந்து ஆஃப்டர் கனடியன் கவர்மெண்ட் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறமா ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிடென்ட்டுக்கு வந்து 20,000 ரூபாய் மாசம். இது 5 மாசம் கோர்ஸ். ஆனா நீங்க செமினாருக்கு வந்தீங்கன்னா சிடெக் ட்ரைனிங் சென்டர் வந்து உங்களுக்கு இன்னொரு மாசம் டிஸ்கவுண்ட் தரப்போகுது உங்களுக்கு ஜாயின் பண்றாங்களுக்கு. நேரா வராக்களுக்கு மட்டும்தான். அது நேரா நான் வந்து வரைக்கலாம்னு சொல்லுவேன் உங்களுக்கு. டிக்கெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். ஸோ நீங்க வேணுங்க டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ கெரியா அசிஸ்டியா கான்டாக்ட் பண்ணி வர விருப்பமான ஆட்கள் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டிக்கெட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் உங்களை எல்லாரையும் டிசம்பர் 13ஆம் தேதி 10 மணி ஷாப்புக்கு இது பண்றேன். டிசம்பர் 10ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் ஹோட்டல் லொகேஷன் உங்களுக்கு தெரியப்படும். ஓகே. டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள நான் ஸ்ரீலங்கா வந்துடுவேன். I'll see you there December 13th at 10 a.m. sharp in Bonia.